கிரவுண்ட் இன் ஈரான் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஈரான் கூட நாங்க வந்து தரைப்படை தாக்குதலை ஆரம்பிக்கலான் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் கரெக்டா 3:43 PM ஈஸ்டர்ன் டைமுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, ஐ டோன்ட் வாண்ட் டு டூ எ சீஸ்ஃபயர் வித் ஈரான் அப்படின்னு சொல்றாரு. நாங்க ஈரான் கூட போர் நிறுத்துறதுக்கு நாங்க வந்து விரும்பல அப்படின்ட்டு இது வந்து மணி 3:45க்கு ஒரு நியூஸ் கொடுக்குறாரு. அந்த நியூஸை கொடுக்கும்போது யூஎஸ் மார்க்கெட்டு நல்லாவே டவுன் ஆகுது. அந்த டைம்ல வந்து லோவில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. மணி 3:45 ஈஸ்டர்ன் டைமுக்கு. மணி 3:45 இருந்து ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு, அதாவது கரெக்டா 5:15க்கு ஈஸ்டர்ன் டைமுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, யூஎஸ் கன்சிடரிங் வைடிங் டவுன் இன் ஈரான் அப்படின்னு சொல்றாரு. அதாவது நாங்க போர் நிறுத்துறதுக்கு உண்டான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாரு. ஸோ இது வந்து சுத்தமான ஒரு கேம்பிளிங் தான். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துல எந்த ஒரு இதுவுமே நடக்க கிடையாது. ஆனா அந்த 1.5 மணி நேரத்துல என்ன சொல்றாரு, யூஎஸ் கன்சிடரிங் வைடிங் டவுன் அப்படின்னு சொல்றாரு. இந்த நியூஸ் வர்றதுக்கு முன்னாடி யூஎஸ் மார்க்கெட்டு லோல இருந்து 1% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா? அதாவது S&P 500 லோல இருந்து 1% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. எந்த ஒரு நியூஸும் கிடையாது. எந்த ஒரு நியூஸும் இல்லாம 1% பவுன்ஸ் ஆயிருக்குது. மார்க்கெட் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் கழிச்சு இவர் வந்து யூஎஸ் கன்சிடரிங் வைடிங் டவுன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ $900 பில்லியன் உண்டான வேல்யூ மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் மார்க்கெட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்குது லாஸ்ட் 1 ஹவர்ல யூஎஸ்ல. ஓகேங்களா? ஸோ ஒரு நல்ல ஒரு கேம்பிளிங் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறது தான் நல்லாவே தெரியுது. இன்னும் ஒரு நாள் இருக்குது. இன்னும் சண்டே அன்னைக்கு வந்து எந்த ஒரு நியூஸும் கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இவர் சொன்ன யூஎஸ் கன்சிடரிங் வைடிங் டவுன் அப்படின்னு சொன்ன அந்த நியூஸுக்கு குளோபல் மார்க்கெட் எல்லாமே வந்து ரியாக்ட் ஆகும். ஸோ மண்டே மார்னிங் ஓப்பனிங் என்ன அப்படிங்கிறது இந்த நியூஸ் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அவர் வந்து மார்க்கெட்டில் ப்ளே பண்ணிட்டு இருக்கிறாரு. குளோபல் லெவல்லையும் வந்து எல்லாத்தையுமே ப்ளே பண்ணிட்டு இருக்கிறாரு. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு நாட்டை வந்து வளப்படுத்துறதுக்கு 1000 அறிவாளிகள் 1000 பொருளாதார அறிஞர்கள் வேணும். ஆனால் ஒரு நாட்டை நாசம் பண்ணுறதுக்கு ஒரு முட்டாள் போதும் அப்படின்னு தான் நான் அடிக்கடி சொல்லுவேன். இது வந்து ட்ரம்ப்போட விஷயத்தில் நல்லாவே வந்து கிளியராக தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாட்டைன்னு இல்லை, ஒரு உலகத்தையே வந்து நாசப்படுத்துறதுக்கு ஒருத்தன் போதும், அதாவது ஒரு முட்டாள் போதும் அப்படிங்கிறது நல்லா கிளியராக தெரியுது. ஓகே, இப்போ இதுதான் இந்த லாஸ்ட் மெசேஜ் யூஎஸ் கன்சிடரிங் வைடிங் டவுன் சொன்னார் பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. பட் இன்னும் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்குள்ள அவர் வந்து எந்த மாதிரியான நெகட்டிவ் நியூஸ்லாம் கொடுக்குறாருங்கிறது தெரியாது. எனிவே, இப்போ இருக்கிற நெகட்டிவ் நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, யூஎஸ் ஈரான் இஸ்ரேல் இந்த வார் கிட்டத்தட்ட இது வந்து 22வது நாளில் உள்ள வந்து என்ட்ராயிருக்கிறோம். அதாவது இஸ்ரேல் வந்து என்ன பண்ணுறாங்க, ஈரானில் இருக்கிற நேச்சுரல் கேஸ் பிளான்ட்டு, அதுக்கடுத்து வந்து குரூட் பிளான்ட்டு இதெல்லாமே வந்து அட்டாக் பண்ணுறாங்க. ஆனால் ஈரான் என்ன பண்ணுறாங்க, இஸ்ரேலில் எதுவும் அட்டாக் பண்ணுறதில்ல. பட் அதுக்கு மாறாக வந்து கத்தாரில் இருக்கிற நேச்சுரல் கேஸ் பிளான்ட்டு, யூஏஇயில் இருக்கிற குரூட் பிளான்ட்டு, ஸோ இந்த பிளான்ட்டை போய் அட்டாக் பண்ணுறாங்க. இங்கே அடித்தா தான் அங்கே வலிக்கும் அப்படின்ட்டு இவங்களை போய் அடிக்கிறது கிடையாது. இவங்களுக்கு உதவி பண்ணுற நாட்டுக்கு போய், அதாவது மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் போய் ஈரானை வந்து அட்டாக் பண்ணுது. ஸோ இந்த லாஸ்ட் வீக் என்னாச்சு, லாஸ்ட் வெனஸ்டே இஸ்ரேல் வந்து ஈரான் அட்டாக் பண்ணாங்க. ஈரான் வந்து கத்தாரில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய நேச்சுரல் கேஸ் பிளான்ட்டை வந்து அட்டாக் பண்ணாங்க. இந்த நேச்சுரல் கேஸ் பிளான்ட் வந்து உலக லெவலில் வந்து 20% நேச்சுரல் கேஸை வந்து கொடுக்குற ஒரு பிளான்ட்டு. இப்போ வந்து அது வந்து டோட்டலாக வந்து ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. அதனால தான் வந்து லாஸ்ட் தேர்ஸ்டே நம்ம மார்க்கெட்டு ஒரு சிவியரான ஒரு செல்லிங் ப்ரெஷர் நியர்லி 750 பாயிண்ட்ஸ் டவுன் ஆனதுக்கு காரணம். ஓகேங்களா? ஸோ இந்த வார் ஆஸ் ஆஃப் நவ் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற வரையும் சிவியராக தான் போயிட்டு இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து இந்த ட்ரம்ப்போட ட்வீட்டு, அவர் வந்து கொடுக்குற ட்வீட்டுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட் வந்து ஆக்சிலேஷன் அதிகமாக வந்துட்டு இருக்குது. அதுவும் வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸில் தான் இருக்குது. லாஸ்ட் வீக் ஃபெட் ஈவெண்ட், இந்த ஃபெட் ஈவெண்ட்டில் ஏதாவது ஒரு டோவிஸ் கமெண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, இல்லை நாங்கள் வந்து ரேட் கட் பண்ணுவோம் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அது வந்து ஒரு பாசிட்டிவாக இருந்திருக்கும். ஆனால் இவங்க வந்து மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் நடக்கிற டென்ஷன், அதனால் க்ரூட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறது, இதெல்லாமே வந்து பேஸ் பண்ணி இந்த வருஷம் ஒரு தடவை தான் வந்து
ரேட் கட் பண்ணுறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு ஃபெட் சேர்பர்சன் ஜெரோம் பால் வந்து சொல்லிட்டாரு. ஓகேங்களா, இது வந்து ஒரு ஹாக்கி ஸ்கேமரில் முடிஞ்சிருக்குது. க்ரூட் வந்து $116 பெர் பேரலுக்கு போயிருக்குது. $116 பெர் பேரலுக்கு போனது இப்போ வந்து $105 பெர் பேரலுக்கு வந்து சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா, ருப்பி நான் ஸ்டாப்பாக வீக் ஆகிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட 93.2 93.4க்கு வந்துருச்சு. கவர்மெண்ட் எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கிற மாதிரி தெரியல. இதை பற்றி எந்த ஒரு பொலிட்டீஷியனுமே இதை பற்றி யாருமே எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க. ருப்பி ரொம்ப வீக் ஆகிட்டு இருக்குது. 100 5-6 மாதம் ஆகும் நான் சொன்னேன். ஆனால் போகிற ஸ்பீடை பார்த்தா 100ங்கிறது இன்னும் 2 மாதத்தில் டச் பண்ணிடும் போல தெரியுது. அதுக்கப்புறமா வந்து எஃப்ஐஸ் காரணமே இல்லாமல் அவங்க செல் பண்ணுவாங்க. இப்போ வந்து காரணத்தோட செல் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் லாஸ்ட் வீக் இருந்த நெகட்டிவ் நியூஸு. லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும் சென்செக்ஸு அண்ட் நிஃப்டி இது ரெண்டுமே வந்து ஒரு பெரிய அளவில் வந்து வீக்லி பேஸில் வந்து டவுன் ஆக கிடையாது. சென்செக்ஸ் வந்து 0.4% டவுன் ஆகிருக்குது. நிஃப்டி 0.15% தான் டவுன் ஆகிருக்குது. என்னங்க மார்க்கெட் இவ்வளோ இறங்கிருக்குது, 15% தான் இறங்கிருக்குன்னு சொல்கிறீங்கன்னா, வீக்லி பேசிஸ் பார்க்கும்போது நமக்கு இவ்வளோ தான் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ப்ரீவியஸ் வீக் ஃப்ரைடே, அதாவது 13th மார்ச் அன்னைக்கு வந்து நிஃப்டி க்ளோஸ் ஆனது 23,150. இந்த லாஸ்ட் ஃப்ரைடே நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்குது 23,110. ஒரு 40 பாயிண்ட்ஸ் தான் டவுனில் க்ளோஸ் ஆகிருக்குது. ஆனால் இந்த வாரத்தை பொறுத்த வரையும் லாஸ்ட் மண்டே 250 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. டியூஸ்டே 170 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. வெனஸ்டே 200 பாயிண்ட்ஸ். ஸோ இந்த 3 நாளாக கிட்டத்தட்ட ஒரு 620 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு, வியாழக்கிழமை என்னாச்சு 775 பாயிண்ட் டவுன் ஆச்சு. வெள்ளிக்கிழமை ஒரு 100 பாயிண்ட் ஹையில் க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ வீக்லி பேசிஸ் பார்க்கும்போது நம்ம மார்க்கெட்டு அதாவது ப்ரீவியஸ் வீக் ஃப்ரைடேல என்ன க்ளோஸ் ஆச்சா அதுதான் லாஸ்ட் ஃப்ரைடேலையும் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா, மிட் அண்ட் ஸ்மால் கேப்பை பொறுத்தவரையும் ஒரு பெரிய சேஞ்சஸ் கிடையாது. 0.2 to 0.5% வரையும் டவுனில் வந்து க்ளோஸ் ஆகிருது வீக்லி பேசிஸ். செக்டார் வைஸ் பார்க்கும்போது ப்ரைவேட் பேங்க், ஃபார்மா, ஹெல்த் கேர், ரியாலிட்டி, எஃப்எம்சிஜி, ஆயில் அண்ட் கேஸ், டிஃபென்ஸ் இதெல்லாம் 1.5% to 4% வரையும் டவுனில் க்ளோஸ் ஆகிருக்குது. ஆட்டோ, மெட்டல், பிஎஸ்சி பேங்க், ஐடி 0.2% to 2% ஹையில் க்ளோஸ் ஆகிருக்குது. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணிக்கிறாங்க, கிட்டத்தட்ட 30,000 கோடி லாஸ்ட் வீக் வந்து செல் பண்ணிக்கிறாங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 30,640 கோடிக்கு வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா, இதுதான் லாஸ்ட் வீக்கோடைய டேட்டா. ஓகே, இப்போ வர வாரத்தில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, மண்டே எந்த ஒரு ஈவெண்ட்டும் இல்லை சொல்லிக்கிற மாதிரி. டியூஸ்டே ஜப்பானுடைய இன்ஃப்ளேஷன் இருக்குது, ப்ரீவியஸாக இருக்கிறது 1.5%, இப்போ எக்ஸ்பெக்டேஷன் 1.3%. அன்னைக்கு ஈவினிங் யூஎஸ்ஏலேருந்து குளோபல் பிஎம்ஐ டேட்டா வருது. வெனஸ்டே இங்கிலாண்டுடைய இன்ஃப்ளேஷன் இருக்கிறது 3%, ப்ரீவியஸாக இருக்கிறது இப்போ ஃபோர்காஸ்ட்டு 3% தான். வேறு எந்த ஒரு இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட்டும் எதுவும் இல்லை. எஃப்ஐஸோட ஆக்டிவிட்டியை பொறுத்தவரையும் லாஸ்ட்டு ஃப்ரைடே அன்னைக்கு எஃப்ஐஸ் இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் 86% ஷார்ட்டில் இருக்கிறாங்க. அதாவது ப்ரீவியஸ் வீக் வந்து நியர்லி 92% ஷார்ட்டில் இருந்தாங்க. பட் இந்த வீக்கு பார்க்கும்போது 86% ஷார்ட்டில் இருக்கிறாங்க. மற்றபடி கிளைண்ட் 67%, டொமஸ்டிக் 76%, ப்ரொப்ரேட்டர் 64% லாங்கில் இருக்கிறாங்க. ஓகேங்களா, ரைட். இப்போ ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது, வர வாரத்தில் இருக்கிற சப்போர்ட் என்ன, ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, வர வாரத்தில் இருக்கிற சப்போர்ட் அதாவது லாஸ்ட் மண்டே வந்துள்ளோ 22,950, லாஸ்ட் ஃப்ரைடே வந்துள்ளோ லாஸ்ட் தேர்ஸ்டே வந்துள்ளோ 22,930. ஸோ இந்த 22,900 ரேஞ்சு வந்து ஒரு சப்போர்ட். இந்த 22,900க்கு கீழே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா தென் வில் டேக் நெக்ஸ்ட் சப்போர்ட் அரௌண்ட் 22,700. அதுக்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்கிறது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லாஸ்ட் இயர் டேரிஃப் வந்ததுக்கப்புறம் ஒரு கேப் அப்னு வந்துச்சு. அதாவது ஒரு பெரிய ஹியூஜ் கேப் டவுன் வந்துட்டு அதுக்கடுத்து கண்டினியூவாக 1 வீக் வந்து கேப் அப் வந்துச்சு. அந்த கேப் வந்து ஃபில் பண்ணிட்டு இருக்குது. அப்படிங்கும்போது அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 22,400 தான். ஸோ 22,900ங்கிறது ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வீக்லி பேசிஸ், 22,700ங்கிறது வீக்லி பேசிஸில் செகண்ட் சப்போர்ட், தேர்ட் சப்போர்ட் 22,400. ஓகேங்களா, ஸோ இந்த லெவல் வந்து வர 4 நாள் சப்போர்ட்டாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 23,600லேருந்து 23,850 வரையும் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த 23,850 என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் வெனஸ்டே வந்த ஹை.
ஸோ 23,850ங்கிறது ஒரு மேஜர் குரூசியல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.